ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபைனலி 77 நாள் கழித்து இன்றைக்கி தாங்க வீடியோ போடுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. ஆஸ் யூஷுவல் நிறைய பேர் இருக்கியா செத்துட்டியா அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சு விசாரித்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல டைம் வீடியோ போடுறது அப்பப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு 1 or 2 months அந்த மாதிரி போயிடுறேன். ஸோ அதனால் நிறைய பேர் விசாரித்தாங்க. ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த கேப் எல்லாமே லேசினஸ்னால விட்ட கேப்ஸ் தாங்க. ஆனால் இந்த டைம் நான் விட்ட கேப் ஒரு ப்ரொடக்டிவான ரீசனுக்கு தான். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவில் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பட்ஜெட் அன்றைக்கி நிறைய ஆதங்கம் இருந்துச்சுங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டையும் கொட்டி தீக்கணும்னு நினச்சேன். ஆனால் சிச்சுவேஷன் அமையலை. ஸோ அதான் இன்றைக்கி லைட்டாக அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். இவனுங்க பார்த்து வச்ச சில்லற வேலையில் இனி ரீட்டைலர்ஸ் யாருமே ட்ரேட் பண்ண முடியாது போல், அவ்வளோ கீழ்த்தனமாக தான் இருக்குது. ஸோ எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் ஓகே தான். ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, லாஸ்ட் இயர் அக்டோபர்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணி கொஞ்சம் மாதத்துலேயே திருப்பி செகண்ட் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப அநியாயம். உங்கள் ஆசை பேராசை. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் இந்த பிஸ்னஸில் பிரேக் ஈவனில் இருக்கிறதுக்கே அவன் முரட்டு முக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இவனுங்க எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனாங்கன்னா அந்த 1% ஆஃப் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் கூட லாஸ் டெரிட்டரிக்குள்ளே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. எனக்கெலாம் இந்த ஃபினான்ஷியல் இயர் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போச்சு. ஸோ நான் என்னோடய ஜேர்னி எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஆப்ஷன் பையிங் வந்ததுலேருந்தே ரொம்ப ஒன்றும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணலை. நான் இந்த ஃபினான்ஷியல் இயர் பிரேக் ஈவன் பக்கம் வந்தாலே போதும், எதுவும் பெரிய டேமேஜ் இல்லாமல் இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். பிரேக் ஈவன் பக்கம் வந்துட்டேன், ஆனாலும் சந்தோஷப்படவே முடியல. ஸோ ஏன்னா ப்ராஃபிட் 2.1 lakh இருக்குங்க. அதோட சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.04 lakh இருக்குது. ஸோ ஒரு 5000 to 6000 தான் நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன். ஸோ சார்ஜஸ் டோட்டலி ப்ராஃபிட்லாம் ஃபுல்லாக முழுங்கிருச்சு. ஸோ இப்போ இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரியே நம்ம நெக்ஸ்ட் இயர் பெர்ஃபார்ம் பண்ணி எப்படியாவது பிரேக் ஈவன்லேயாவது முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு லாஸ்ட்டில் தான் இருப்போம். ஏன்னா சார்ஜஸ் இன்னும் அதிகமாக இருக்க போகிறதுனால. ஸோ அதனாலேயாவது இனிமேல் கொஞ்சம் சீரியஸாக இருக்கணுங்க. இந்த ஓவர் ட்ரேடிங், ரிவென்ஸ் ட்ரேடிங் அதெல்லாம் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். ஸோ அதெல்லாம் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மலாம் இந்த ஃபீல்டில் சர்வைவ் ஆக சான்ஸே இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தாங்க நான் 2 விஷயம் மெயினாக பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். ஸோ இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு பிச்சை போடுறத ஸ்டாப் பண்ணணும் இமீடியட்லி. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? பிச்சை. அதாவது ரொம்ப லிமிட்டடான குவாலிட்டியான ட்ரேட்ஸ் மட்டும் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம எஸ்டிடி கொடுக்கறத கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நாங்கள் பண்ணது கூட ஓகேங்க, மன்னிச்சு விட்டுடலாம். ஆனால் இதெல்லாம் மக்களோட நலனுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கதை விடுறானுங்க பார்த்தீங்களா, அதுதாங்க என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ எஸ்டிடிக்கும் அப்படி தான், சிகரெட் டேக்ஸும் அப்படி தான், ரெண்டுத்துக்குமே அநியாயத்துக்கு டேக்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ மக்களை ஸ்மோக்கிங்லேருந்து காப்பாற்றுறேன், ஆப்ஷன் ட்ரேடிங்லேருந்து காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ட்விட்டரில் நிறைய பிஜேபிக்கு முட்டு கொடுக்குற ஆளுங்களாம் கூட பயங்கரமான ஸ்டெப்பு, மக்களுக்காக எப்படி யோசிச்சு இந்த கவர்மெண்ட் வேலை பார்க்குது, வா ஹேட்ஸ் ஆஃப் அது இதுன்னெலாம் லூஸ் மாதிரி போட்டுட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் பார்க்க பயங்கர இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க நம்மளோட நல்லதுக்காக பண்ணவே இல்லை. ஸோ இது ரெண்டுத்துலேயும் தான் மக்கள் ரொம்ப அடிக்டிவாக இருக்காங்க. ஸோ சிகரெட் ஸ்மோக் பண்ணுறவங்களும் யாருமே விடவே மாட்டாங்க, ரொம்ப ரேரு. ஸோ அதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கும். ஒன்ஸ் உள்ளே வந்துட்டோன்னா அவ்வளோதான், திருப்பி போகவே முடியாது. நம்ம இங்கே ரேட்டை ஏற்ற இவனுங்க எப்படியும் போக மாட்டானுங்க, இங்கேயே தான் இருப்பானுங்க. அதனால் நம்ம ஏற்றிட்டே போகலாம். ஸோ இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேக்ஸ் ரீசன்ஸ்னால ட்ரேடிங்கை மொத்தமாக குவிட் பண்ணுறதோ, ஸ்மோக்கிங்கை மொத்தமாக குவிட் பண்ணுறதோ எவனுமே இருக்க மாட்டான். கோடியில் ஒருத்தர் 2 பேர் வேணால் இருப்போம், அது கூட ரேர் தான். ஸோ அதனால் இவங்க இதை பயங்கரமாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கானுங்க. ஸோ மக்களை காப்பாற்றுறேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அத்தனையும் நடிப்பா? சொல்லுலதா, நடிப்பா? இல்லை இல்லை இல்லை, ஆமாம் கோபால். ஸோ உண்மையாகவே ரீட்டைலர்ஸை சேவ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதை வேறு வழிகளில் பண்ணலாம் இந்த 2 விஷயத்துக்கும். ஸோ ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு. அதாங்க ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொன்னது, அதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிருந்தேன், லிமிட்டடான ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு.
செகண்ட் வந்து இன்னொரு அல்டர்னேட்டிவ் மார்க்கெட்டும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அதனால தான் லாஸ்ட்டு கொஞ்ச நாளாக யூஎஸ் மார்க்கெட்ஸும் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு 1 or 2 months-ஆ. ஸோ அதை எங்கே எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணனா ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கும் யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெண்டுத்துக்குமே சேர்த்து வந்து நான் வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுப்பேன். ஸோ இதுதாங்க கேப் விட்டதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். டைமே இல்லை. ஏன்னா மார்னிங் வந்து நம்ம மார்க்கெட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்பப்போ ஜிம்மும் போயிட்டு வருவேன். போயிட்டு வந்து ஈவினிங்லாம் யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்துட்ருப்பேன். அதனால் வீடியோ போட டைமே கிடைக்கலங்க. ஸோ இது போக இன்னொரு முக்கியமான ரீசனும் இருக்குது. ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜிக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிசர்ச் வந்து பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டடாக நிறைய டேட்டாலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ 1.5 years to 2 years-ஆக எடுத்துகிட்டு இருக்கேன். நான் பழைய வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ ஆனால் அந்த டேட்டாலாம் ரொம்ப ஒன்றும் ப்ராப்பராக இல்லை, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு எனக்கு ரியலைஸ் பண்ணவே 1 year பக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனாலும் ஆப்ஷன் பையிங்கில் நம்ம இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணுன்னா அந்த டேட்டாலாம் பத்தாது அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தாங்க நிறைய டேட்டா எடுக்க ஆரம்பித்தேன் என்னோடய ஸ்ட்ராட்டஜிக்கு ரிலேட்டடாக. அதெல்லாம் என்னென்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறைய டைம் கூட எடுத்திருக்கும். நல்ல வேளை என்னோடய ஒய்ஃப் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இல்லைனா இன்னும் 1-2 மாதம் வந்து இழுத்துருக்கும். ஸோ அவ்வளோ வேலைகள் வந்து இருந்துச்சு அதில். இந்த 2 ரீசன்ஸ்க்காக தாங்க யூடியூப்பில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா சில தற்கொலையேட்டர்ஸ்லாம் நான் ட்ரேடிங்கை விட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தாங்க இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தேன். இந்த ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசனே இதுக்கு முன்னாடி பண்ண தப்பை நம்ம ஜென்மத்துக்கும் ரிப்பீட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தாங்க இந்த டேட்டாலாம் நான் கேதர் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் ட்ரேடிங்கில். ஸோ அதை நீங்கள் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியே ஆகணுங்க. ஸோ அதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் இம்ப்ரூவ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நிறைய பேர் என்ன ப்ராப்ளம்னே கண்டே பிடிக்க முடியாமல் இருப்பாங்க கடைசி வரை. ஸோ அந்த மாதிரி இருந்தேன்னா நீங்கள் ஜென்மத்துக்கும் இம்ப்ரூவே ஆக முடியாது. எனக்கு 2 மெயினான இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு. ஒன்று, சூப்பராக இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூடயே எக்ஸாக்ட்லி டாப் அண்ட் பாட்டம்லலாம் என்ட்ரு ஆகிட்டு வெறும் 30, 40, 50 பாயிண்ட்டுக்குள்ளலாம் மேக்ஸிமம் எக்ஸிட் வந்து ஆயிடுவேன். அது அப்புறம் 150, 200, 300ன்னு எங்கேயோ டார்கெட் கொடுத்து பயங்கரமாக நம்மளை வந்து காண்டேற்றும். டேய் அவ்வளோலாம் டார்கெட் எப்படிடா வரும், நான் லைஃப்லேயே அவ்வளோ பார்த்தது இல்லையா அப்படின்னு ஒரு சில பேர் வந்து நினைப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஐடிஎம்மில் ட்ரேட் பண்ணாதாங்க உங்களுக்கு வந்து புரியும். ஏடிஎம்மில் ட்ரேட் பண்ணாலாம் நீங்கள் வந்து ஜென்மத்துக்கும் 150, 200லாம் பார்க்கவே முடியாது. ஸோ ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் ஐடிஎம்மில் வந்து ட்ரேட் பண்ணனா 200 to 300லாம் ஜாலியாக நிறைய டைம் வந்து வரும். ஸோ அப்படி 150, 200லாம் போனதை பார்த்துட்டு நம்ம ப்ராஃபிட் மிஸ் பண்ணதை நினச்சி கண்டிப்பாக சைக்காலஜிக்கலி ஒரு மாதிரி நம்ம மைண்டில் வந்து ட்ரிகர் ஆயிரும். நம்மளுக்குள்ளே இருக்கிற அன்னியன் வந்து வெளியில் வந்துடுவான். அதுக்கப்புறம் என்ன ஃபோமோ ட்ரேட்ஸ், ரேண்டம் ட்ரேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கடைசியாக ஓவர் ட்ரேடிங், ரிவென்ஸ் ட்ரேடிங்கில் வந்து நிற்போம். ஸோ ஆல்ரெடி ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா போனதை பார்த்துட்டு காண்டாகி ரீஎன்ட்ராகி என்னென்னமோ பண்ணி கடைசியாக ஒரு பெரிய லாஸில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுதாங்க என்னோட ஒரு மெயின் இஷ்யூ. 2வது இஷ்யூ என்னென்னா ரிவர்சல் ட்ரேட்ஸ்க்கான அப்சஷன் தான். ரிவர்சல் ட்ரேட்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு நினச்சி ரிவர்சல்லே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்ததுனால எல்லா கான்ஃப்ளூயன்சஸ்லேயும் போய் ரிவர்சல் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய கான்ஃப்ளூயன்ஸ் ஜோன்ஸ்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அங்கே மார்க்கெட் வந்தாலே கண்டிப்பாக ஒரு ஃபியூ கேண்டில்ஸ் வந்து ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்காம போகவே போகாது. கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு 20-30 பாயிண்ட் அப்படியே லைட்டாக ரிவர்ஸ் ஆகிற மாதிரி ஒரு சீன் வந்து க்ரியேட் பண்ணும். அது எல்லாத்தையுமே ரிவர்சல் அப்படின்னு நினச்சி எல்லா கான்ஃப்ளூயன்ஸ்லேயும் நான் போய் ரிவர்சல் ட்ரை பண்ணது தாங்க ஒரு பெரிய தப்பு. ஸோ அது வந்து லைட்டாக தப்பானாலும் உடனே ட்ரிகராகி ரிவெஞ்ச்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து வர கான்ஃப்ளூயன்ஸில் நான் வந்து ரிவர்சலே ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் பிரேக் அவுட்டுக்கு உடனே மாற பழகணும். அது வந்து மைண்டு உடனே மாறவே இல்லை. ஏன்னா நான் ரிவர்சல் ட்ரேட்ஸ் மட்டும்தான் எடுத்து பழகிருக்கேன். ஒரு 100 ட்ரேட் எடுக்கிறேன்னா அதில் ஒரு 99 ட்ரேட் ரிவர்சல் ட்ரேட் தான் இருக்கும். என்றைக்காவது ரேராக ஒரு நாள் தாங்க பிரேக் அவுட் வந்து எடுத்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால என்னால் டக்குன்னு பிரேக் அவுட்டுக்கு மைண்ட் வந்து சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ அடுத்த கான்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு இங்கே ரிவர்ஸ் ஆகுறானான்னு பார்ப்போன்னு இப்படியே நிறைய சிங்கிள் சைடுக்கே ஃபைட் பண்ணி நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதனாலேயே நிறைய லாஸஸ் வந்து வந்திருக்கு. இது எனக்கு மட்டும் இல்லை, சிபிஆர் ட்ரேடர்ஸ் நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ வந்து இருக்க சான்சஸ் வந்து இருக்குது. அதுவும் நான் சிபிஆர் கூட ஏடிஆரும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இந்த ஜோன்ஸ் வந்து அதுவும் வீக்லி ஜோனும் இருக்குது, மந்த்லி ஜோனும் இருக்குது, டெய்லி ஜோனும் இருக்குது.
ஸோ அதனால் ஏகப்பட்ட லெவல்ஸ் இருக்கிறதுனால ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து வருங்க இந்த சிபிஆர் அண்ட் ஏடிஆர் ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ இந்த ப்ராப்ளமையும் சரி பண்ணணும் அப்படின்னு தாங்க நான் வந்து ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கடந்த 1.5 வருஷமாக ஈச் அண்ட் எவ்ரி டே போய் நான் வந்து பார்த்து ஸோ ஏகப்பட்ட ரூல்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ போஸ்ட் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு, அப்போல்லாம் எமோஷன்ஸே இருக்காது அப்படின்னு நான் வந்து தப்பாக நினச்சிட்டேன். ஸோ ஆக்சுவலி அது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு இப்போ தாங்க ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் நம்மளுக்கு நிறைய எமோஷன்ஸ் இருக்கிறதுனால நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணாமலே விட்டுருப்போம். நம்மளோட பிரெயின் வந்து அதெல்லாம் கரெக்டாக இன்டர்ப்ரெட் வந்து பண்ணவே பண்ணாது. நிறைய சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள்லாம் நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுருப்போம். அதெல்லாம் நம்ம வந்து போஸ்ட் மார்க்கெட்டில் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ அந்த இன்சைட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கேதர் பண்ணி நீங்கள் எப்படியாவது எழுதி வச்சு அதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராக்டிஸ் வந்து கொண்டு வந்துடலாம் அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி ஈச் அண்ட் எவ்ரி டேவோட சார்ட்டை வந்து பார்த்து அனலைஸ் பண்ணும்போது தான் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து புரிய வந்துச்சு. இதை போய் இத்தனை நாளாக பார்க்காம விட்டுட்டியே அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோபமாக இருந்துச்சு என் மேலேயே. ஏன்னா அவ்வளோ சின்ன விஷயங்கள் தான். அதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நிறைய டேமேஜை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரிப்பீட்டடாக பார்த்து தாங்க எந்தெந்த டேஸில் எந்தெந்த மாதிரி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீட்டாக எழுதி வச்சு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வைஸ் கன்ஃபியூஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக சரி பண்ணிடலாம். இந்த ரூல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் போதுங்க. ஒரு கான்ஃப்ளூயன்ட் ஜோனில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க போதா இல்லை பிரேக் ஆக போதான்னு ஒரு 70 to 80% வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது வந்து ஒரு மேஜரான பிரேக் த்ரூ தாங்க என்னோடய ஸ்ட்ராட்டஜிக்கு. அதனால் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளமை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணியாச்சு. செகண்ட் ப்ராப்ளம் வந்து இந்த ஸ்மால் டார்கெட்ஸில் எக்ஸிட் ஆகிறது தாங்க. ஸோ என்னோடய என்ட்ரிஸ்லாம் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு நான் வந்து வாயால் சும்மா சொன்னேன்னா ஹேட்டர்ஸ்லாம் வந்து ஏதாவது போய் சொல்கிற அது இதுன்னு உளறிட்டு இருப்பானுங்க. ஸோ அதனால் நான் வந்து டேட்டா எடுத்ததையே நான் வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ வந்து காட்டுறேன். எல்லாம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து போயிருக்கு, வருஷத்துக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்திருக்கு இந்த 2025க்கு அப்படிங்கிறதுலாம் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பெரிய டார்கெட்ஸ்லாம் எப்படி போயிருக்கு, எவ்வளோ நேரத்தில் போயிருக்கு, எவ்வளோ தூரம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து கண்டினியூ ஆகிருக்கு, இப்படிலாம் அந்த மூமெண்ட்டோட பிஹேவியரை பற்றி தாங்க எக்ஸ்ட்ரா ரிசர்ச் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதில் ப்ராப்ளம் என்னென்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வைஸ் சொல்யூஷன்லாம் ஈஸியாக நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ ஓவர் நைட்டில் அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம். ஆனால் இந்த விஷயத்தில் அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து டக்குன்னு கொண்டு வந்துட முடியாது. ஏன்னா இந்த டார்கெட் விஷயம்லாம் நம்ம வந்து மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் இல்லை நிறையவே எடுக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ உடனே அந்த விஷயத்தில் ரொம்பலாம் நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் கொஞ்சமாக கிராஜுவலாக வந்தாலே ரொம்ப பெரிய விஷயந்தான். அதுக்கு இந்த டேட்டாலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டீசெண்டான டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஸ்கேல்பிங்லாம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர்கிட்ட நான் இதை சஜஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பெரிய டார்கெட்ஸ்லாம் நம்மளால் எடுக்கவே முடியாது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும்தான் அப்படிலாம் பண்ண முடியும், ஸோ நம்மளுக்கெலாம் ஸ்கேல்பிங் தான் செட் ஆகும், நான்லாம் சாகிற வரைக்கும் ஸ்கேல்பிங் தான் பண்ணுவேன், ஸ்கேல்பிங்லேயே அறுத்து தள்ளிடுவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட ஆர்கியூ பண்ணியிருக்காங்க நிறைய பேர். பட் டு பி ஹானஸ்ட் ஸ்கேல்பிங் வந்து பண்ணோன்னா நம்ம லைஃப்பில் க்ரோ ஆகவே முடியாது கடைசி வரைக்கும். ஸோ நம்ம வந்து நிறைய ஓவர் ட்ரேட் பண்ணி கவர்மெண்ட்டையும் நம்மளோட புரோக்கரையும் மட்டும்தான் க்ரோ பண்ண வச்சுட்ருப்போம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய டார்கெட்ஸ்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு விஷயம் தாங்க பண்ணணும். ஒன்று டாப்ஸ் அண்ட் பாட்டம்ஸில் வந்து எடுக்க தெரியணும். ஸோ அது தெரியலனாலும் கரெக்டான பிரேக் அவுட்லாம் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி எடுக்க தெரியணும். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமானது நீங்கள் வந்து ஐடிஎம்மில் ட்ரேட் பண்ண பழகணும். ஸோ இல்லைனா எப்போவுமே உங்களால் பெரிய டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது, அடித்து சொல்கிறேன். இனி ரொம்ப லிமிட்டடான குவாலிட்டியான ட்ரேட்ஸ் தான் எடுப்போம் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஒரு உறுதிமொழி எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஃபினான்ஷியல் இயரில் இருந்தாது கவர்மெண்ட்டையும் புரோக்கரையும் வளர்க்காமல் நம்ம கொஞ்சம் வளர ட்ரை பண்ணுவோம். ஸோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அந்த முடிவு வந்து எடுங்க. நீங்கள் நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய ரிசர்ச் ஒரு 90% ஓவர், இன்னும் ஒரு 10% மிச்சம் இருக்குது. அதையும் முடிச்சுட்டு கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பயங்கர போல்டான அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது. நான் வந்து 2-3 வீக்ஸில் அதை வந்து என்னோடய வீடியோவில் வந்து சொல்கிறேன். நான் ரெகுலராக யூடியூப் வீடியோஸ் வந்து போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். உங்களோட ஃபினான்ஷியல் இயர் வந்து எப்படி போச்சு அப்படின்னு நீங்கள் ஜெனுவினாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக
சொல்லணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணலாம். எல்லா ரீட்டைலர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஷன் பையிங்னாலும் தனியாக மென்ஷன் பண்ணுங்கள், செல்லிங்னாலும் தனியாக மென்ஷன் பண்ணிடுங்க. எந்த மாதிரிலாம் டேட்டா வந்து நான் கேதர் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும், யூஎஸ் மார்க்கெட்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் தயவு செஞ்சு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.